ஆரம்பிக்கிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாரி தான். தீபம் ஏத்துறது 6 மணி அப்படிங்கிற கணக்கு எடுத்து பார்த்தோம்னா, தீபம் ஏற்றும்போது கார்த்திகை நட்சத்திரம் என்னைக்கு வருதுன்னா 3ஆம் தேதி தான் நமக்கு வருது. அதனால தான் 3ஆம் தேதி நமக்கு தீபத் திருநாள். ஆகவே 3ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நாம தீபம் ஏற்றணும். எத்தன தீபம் ஏத்தணும்? குறைந்தபட்சம் 27 தீபம். ஏன்னா 27 நட்சத்திரங்களையும் கணக்கிட்டு 27 தீபம். இத நான் சொல்றது நீங்க பூஜை அறையில ஏத்துறதெல்லாம் கணக்கு இல்லாம, சின்ன சின்ன மண் விளக்குல ஏற்றக்கூடிய தீபங்கள தான் நான் சொல்றேன். இது வீடு முழுக்க ஏத்தணும். எல்லா இடத்துலயும் ஏத்தணும். அலுவலகத்துல ஏத்தலாம். நம்ம வீட்டு மாடிப்படிகள்ல, பால்கனில, மொட்டை மாடியில, வீட்டின் அனைத்து அறைகள்ல, கழிவறை, சமையலறை, அதே மாதிரி வீட்டுக்கு பின்னாடி கிணத்து மேடை, அம்மி மேடை, ஆட்டுக்கல்லு இதெல்லாம் வைக்கிற இடம், மாட்டுத் தொழுவம் இருந்ததுன்னா மாட்டுத் தொழுவம், உரக்குழின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. குப்பையெல்லாம் போட்டு மூடி வைக்கிற உரக்குழி. இது எல்லா இடங்கள்லயும் ஒரு இடம் பாக்கி வைக்காம அனைத்து இடத்திலயும் ஒரு ஒரு விளக்கு வைக்கணும். இப்ப இந்த விளக்கு ஏத்தணும்னும் போது நெறைய பேர் கேட்கிறீங்க, அம்மா இப்பல்லாம் வந்து தானே விளக்கு எரியுது.